ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மில்க் பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மில்க் பிரெட் வந்து பேக்கரி ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் பேக்கரி ஸ்டைலில் வந்து முட்டை போட்டு செய்வாங்க. நான் முட்டை இல்லாமல் வெறும் பாலும் ஈஸ்ட்டும் சுகர் போட்டு செஞ்சு பார்த்தேன். சரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை தான் பண்ணேன். ஏற்கனவே வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கேன், அதுவும் நல்லா சாஃப்டாக வந்தது. பட் முட்டை இல்லாமல் வெஜ்ஜாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்தது. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப்பு மைதா போட்டேன். 2 கப்பு மைதாவுக்கு வந்து மொத்தம் 8 பிரெட் வந்தது. கரெக்டாக 8 பிரெட் தான் வந்தது. சரி 8 பிரெட்டு ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரத்துக்கு நான் வந்து பாலும் வெண்ணெயும் தான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், மேலே வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். ஏன்னா வந்து ஒயிட்டாக இருக்குந்தா நல்லா இருக்காது. அதனால தான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். நல்லாவே ப்ரௌனிஷாக வந்தது. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.